ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 150 கொஸ்டின்ஸ் கிட்ட ஆன்சர் தெரியுது அப்படின்னா ஐயோ அந்த 50 கொஸ்டின் எனக்கு ஃபுல்லாகவே தெரியலையே என்ன பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. லாஜிக்கலாக 150 கொஸ்டினை போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 20-30 கொஸ்டின் லாஜிக்கலாக போட ட்ரை பண்ணுங்க. எப்போ இருந்தாலும் அதுலேருந்து ஆன்சர்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா போஸ்டிங் வாங்கினக்கிட்டே நான் பேசியிருக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை கொஸ்டின்ஸ் தான் எனக்கு தெரியும், சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் லாஜிக்கலாக சில கொஸ்டின்ஸ் வந்து சும்மா கிளிக் பண்ணேன் பட் ஆனால் எனக்கு வந்து கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால எந்த ஒரு விடையும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் கரெக்டான இது பண்ணுங்க. ஷேடிங் ப்ராசஸை அங்கே கேப் விட்டு இங்கே கேப் விட்டு பண்ணாதீங்க. ஷேடை முழுசாக ஒரு இடம் விடாமல் எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடுங்க. புள்ளி வைக்கிறது அந்த மாதிரி பண்ணுறது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டும் அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தாண்டி எந்த விதமான அடிஷ்னல் ஆக்சசரிஸையும் கொண்டு போகாதீங்க. டிஜிட்டல் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச், அது இதுன்னு எதுவுமே கொண்டு போகாதீங்க. கொண்டு போனீங்கனாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. தயவு செஞ்சு கொண்டு போகாதீங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களுடைய ஏதாவது ஒரு விஷயம் மேல் ப்ராக்டிஸில் மாட்டிச்சுனாலும் அடுத்த எக்ஸாமே எழுத முடியாது. உங்களுடைய உழைப்புகள் வீணாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் வந்து சொல்லிடுறேன். அடுத்து எக்ஸாமுடைய டைமிங். நீங்கள் வந்து இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது. முக்கியமாக 1-2 விஷயத்துக்கு மட்டும் தான் நெகட்டிவ் மார்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. 0.5 அது எதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். தம்பி இம்ப்ரெஷனுக்காகவும் இன்னொன்று சரியாக இது பண்ணலன்னா அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக. பட் எக்காரணத்தை கொண்டும் நெகட்டிவ் மார்க்ஸ் இல்லைன்றத காரணத்தினால நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸை வந்து எல்லாமே வந்து நான் வந்து பரவாயில்ல தெரிஞ்சதை மட்டும் எழுதுறேன்னு பண்ணாதீங்க. ஏதாவது ஒரு ஆப்ஷனை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி ஏபிசி இல்லை டி இருந்தனா டி, தெரிஞ்ச மாதிரி இருந்தாலும் டி போட்டுருங்க. ஏபிசி மூணுத்தில் ஏதாவது ஒன்று லாஜிக்கலாக பேஸ் பண்ணி பண்ணுங்கள். லாஜிக்கலாக பேஸ் பண்ண 1, 2, 3 அந்த மாதிரியும் பண்ணாதீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எங்கேயாவது படிச்சிருப்போம் புக்ஸில், ஸ்கூல் புக்ஸ்லையோ இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியலையோ ஏதாவது ஒரு யூடியூப்லையோ எங்கேயாவது படிச்சிருப்போம். அது ஓரியன்டாக கண்டிப்பாக க்ளூ கிடைக்கும். கொஞ்சம் பொறுமையாக யோசிங்க. அந்த யோசிக்கக்கூடிய விஷயத்தை கடைசியில்